பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம். அது என்ன செய்தி என்றால், இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எது உண்மையான ஞான ஸ்நானம்? நன்றாய் கவனிங்கள். எது உண்மையான ஞான ஸ்நானம் என்கிற தலைப்பின் மூலமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் எதற்காக இந்த ஞானஸ்நானம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம். இந்த வார்த்தையை ஒரு சீசன் சொன்னதல்ல, ஒரு மனுஷன் சொன்னதல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின நசரனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த தெய்வம் சொல்கிற வார்த்தை. வாசிக்கிறேன், கவனிங்கள். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படி என்றால் ஞானஸ்நானம் இந்த ஜலத்தில், அதாவது ஜலம் என்றால் தண்ணீர், இந்த தண்ணீரில் ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனம். வாசிக்கிறேன், கவனிகள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே, நன்றாய் கவனிங்கள், எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து, அதாவது ஜலம் என்றால் தண்ணீர், தண்ணீரிலிருந்து கரை ஏறின உடனே. நன்றாய் கவனிங்கள். ஒரு மனுஷன் தண்ணியிலிருந்து கரை ஏறணும் அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான்? தண்ணிக்குள்ள. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தண்ணிக்குள்ள இருந்து நடந்து கரை ஏறினார். அப்படி என்றால் ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும்? தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்க வேண்டும். ஆமாம், தண்ணிக்குள்ள முங்கி எழும்ப வேண்டும். இது முதலாம் அர்த்தம். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வெளியே வர வேண்டும். தொளிப்பு செல்லாது, தலை மட்டும் கழுவுனா செல்லாது, முங்கணும், தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து போதிக்கிற. முக்கியமாக இயேசு கிறிஸ்து இப்படித்தான் எடுத்தார். உலகத்தை படைத்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தண்ணிக்குள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படி இந்த பூமியில யாரெல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று பார்த்தால் இந்த வசனத்தின்படி முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே. பாருங்க, அப்ப நீங்க நானும் ஜலத்துக்குள்ள இருந்து, தண்ணிக்குள்ள இருந்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறணும். நம்ம ஊர்ல ஆறா இல்ல, ஆறு இருக்குது. நிச்சயமாக தண்ணிக்குள்ள முங்கிதான் எடுக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், தண்ணிக்குள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும், அல்லது ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும்? ஒரு ஊழியக்காரர், சபை நடத்துகிற ஒரு மெய்ப்பெண் தன்னுடைய விசுவாசிகளுக்கு புதிதாக கிடைக்கிற, புதிதாக வருகிற ஞானஸ்நானம் எடுக்காத அந்த நபருக்கு, அந்த விசுவாசிக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும் என்பதாக கர்த்தர் வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், யாருக்கு சொல்றாரு? தம்முடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீசர்கள், அதாவது ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதி என்றா எல்லா மனுஷனும்,
ஆமென். கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிலாம் கிடையாது. எல்லா மனுஷனையும் குறிக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா மனுஷரையும் குறிக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்படி போடல, கொடுத்து. வசனத்தை நன்றாய் கவனிங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. எப்படி கொடுத்து என்று முடிக்கிறார். அப்படி என்றால் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு மனுஷன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிற அந்த போதகரிடமிருந்து அந்த ஞானஸ்தானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கும் ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் வாசிக்கிறேன், கவனிகள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானத்தை. அங்க இயேசப்பா சொல்றாரு, கொடுத்து. ஆமென். ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் பெற்றுக்கொள்வதல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிற போதகரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள். கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப விசுவாசி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கிற ஊழியக்காரர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கொடுக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் கொடுக்க சொன்னது இயேசு கிறிஸ்து. ஒரு சீசன் அல்ல, ஒரு அப்போஸ்தலன் அல்ல. ஞானஸ்தானம் இப்படிதான் கொடுக்கணும்னு சொன்னது இயேசு கிறிஸ்து. அதை மீறும் பொழுது நிச்சயமாக அதற்கு தண்டனை உண்டு. நிச்சயமாக வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நன்றாக கவனிகள். இயேசு கிறிஸ்துவின் அந்த கற்பனைகள், அந்த போதனை மாத்திரமே ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்கணும். இன்னைக்கு அநேக திருச்சபையில குறை சொல்லவில்லை, ஆமே, கோடிக்கைகள் நிற்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு போதனை. அப்படிப்பட்ட போதனைகளை நாம் தவிர்க்க வேண்டும். சத்தியத்தை பரப்ப வேண்டும். ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள இருந்தா எடுக்கணும். ஞானஸ்நானம் தண்ணிக்குள்ள முங்கிதான் எடுக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரால் உணர்த்தி எழுதப்பட்ட வேத வசனம், சத்திய வசனம். இந்த வசனத்தைப்படி யாரு கடைபிடிக்காம இருந்தாலும் அவர்கள் பரலோகம் போகவே முடியாது. இந்த செய்தியை கேட்கிற உங்களை இயேசு கிறிஸ்து மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் நானும் பரலோகம் போக வேண்டுமானால் நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் ஞானஸ்தானம் எடுக்காத சிறுவர்கள் மரிக்கிறார்கள், விசுவாசிகள் மரிக்கிறார்கள். அவர்கள் போக முடியாதா என்று பார்க்கும் பொழுது அது நாம் ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் மனுஷனை படைத்த கர்த்தர் தீர்மானித்துக் கொள்வார், யாரை கொண்டு போக வேண்டும், யார் கொண்டு போக கூடாது என்று இயேசு கிறிஸ்து அவர் தீர்மானித்துக் கொள்வார். ஆனால் சத்தியத்தை அறியாமல் மரிக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் சத்தியத்தை, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதுபடி கீழ்ப்படியாத நபர்கள் நிச்சயமாக போகவே முடியாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு ஞானத்தை கொடுப்பாராக. வேத ஞானத்தை, வேத அறிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை சரியான பாதையை நடத்துவாராக. ஆமென். God bless you.